Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிசிக்ஸ் +2 ஃபர்ஸ்ட் லெசன்ல வர ஒரு டாபிக் which is superposition principle. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்த கூலும்ஸ் லாக்கும் சூப்பர்பொசிஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்குறோம். ப்ளஸ் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்கமிங் லெசன்ஸில் வர மேக்ஸிமம் சம்ஸ் அண்ட் மேக்ஸிமம் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் we will see the definition for superposition. Total force acting on a given charge is equal to the vector sum of forces exerted on it by all the other charges. Okay, இது என்ன சொல்றாங்க அப்படின்னா சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். இதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், நம்ம கூலும்ஸால தெரியும் நம்மளுக்கு two charges plus charge and take plus charge, it will show the repulsion. Okay, now this is the distance. We want to find the distance r square and this is two charges q1 q2 and this is f1 f2. Okay, so this is the charge. இந்த சார்ஜ் மூலமா இதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு, இந்த சார்ஜ் மூலமா இதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கூலும்ஸ் லால பார்க்குறோம். ஃபார்முலா அதுக்கு வந்து F வெக்டார் 1 2 equal to constant K Q1 Q2 divided by R square and unit vector 2 1. ஓகே, இது வந்து கூலும்ஸ் லா நம்ம பார்த்தது. ஓகே, 1 2 or 2 1 you can take like that. இது கூலும்ஸ் லா. This is for 2 point charges. ஓகே, சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல்ல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் மேல ஆக்ட் ஆனா இந்த பாயிண்ட் மேல ஆக்ட் ஆச்சு அப்படின்னா this is the formula. இப்போ என்கிட்ட வந்து ஒரு மெயின் சார்ஜ் இருக்கு, அதை சுத்தி மல்டிபிள் சார்ஜஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. everything is showing repulsion. ஓகே, இப்போ இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்கிட்ட இருக்கு. ஓகே, இந்த ரெண்டுத்துடைய டிஸ்டன்ஸும் இது எவ்வளவு ஃபோர்ஸ் இது மேல அப்ளை பண்ணிச்சன்ற இதை ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபார்முலா என்கிட்ட இருக்கு. ஓகே, சேம் டைம்ல மல்டிபிள் சார்ஜஸோட ஆக்ட் பண்ணும்போது how will we find the force and distance of all these charges? Okay, that is what they're telling. Total force acting on a given charge. This is total force acting on a given charge is equal to the vector sum of, இனிமேல் தான் பார்க்க போறோம், is equal to the vector sum of. அப்படின்னா என்ன? We saw that F12 equal to constant K Q1 Q2 divided by R square R vector 2 1. Okay, so இப்போ இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, for example this is 1 2 3 4 5 6 7, or else this is 1 into 2 3 4 5 6 7 8. you know, due to 1 4 ல எவ்வளோ, due to 1 5 ல எவ்வளோ. so now இது ஒரு சார்ஜ், இது ஒரு சார்ஜ், ஸோ எல்லாமே Q. இப்போ நம்ம இந்த ஃபார்முலால அதை அப்ளை பண்ணணும். இட்ஸ் ஈஸி, ஒரு சார்ஜ் நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் F vector 1 2 is equal to constant Q1 Q2 R square 2 1, sorry இங்கேயும் 2 1 வரணும், and unit vector 2 1. This is for first charge.
செகண்ட் சார்ஜ்க்கு எப்படி எழுதலாம்? F vector 1 3. So 1 3 equal to K Q1 Q3 divided by R square 3 1 R vector 3 1. Okay. Same way number 1 4 1 5 1 6 1 7 1 8 எழுதலாம். Okay. So இதை எப்படி நம்ம sum பண்ண போறோம்? Is charge is equal to the vector sum of forces ன்னு சொல்லியிருக்காங்க. So நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா F vector is equal to total F vector 1 2 plus F vector 1 3 up to F vector n 1, we can tell like it. Okay, இந்த மாதிரி பண்ணலாமா? So F12 plus F13 F14 F15 F16 up to n. Okay, so இதை நம்ம இப்போ இந்த ஃபார்முலால எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இங்க எழுதலாம் F vector total ன்னு சொல்லிட்டு வெச்சுக்கோங்க is equal to, so எல்லாத்துலயுமே k common, so நம்ம அதை வெளியே எடுத்துடலாம் k. So first q1 q2 divided by r square 21 unit vector 21 plus q1 q3 divided by r square 31. Excuse me. So இதை ரஃப் பண்ணிடலாங்க. Plus q1 q4, so இந்த இடத்துல நம்ம r vector விட்டுட்டோம் பாருங்க. r vector 31 plus 2 4 1 r vector 4 1 up to q n q1 divided by r square n1 r vector n1. Okay, this is the formula to find the multiple charges. அது என்ன சொல்லிருக்காங்கன்னா is equal to the vector sum plus பண்றாங்க sum of forces exerted on it by all the other charges. Okay, so 2 points இருந்துச்சு அப்படின்னா நம்ம கூலும்ஸ் லாவை டைரக்டா யூஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம். இதுலயும் கூலும்ஸ் லா யூஸ் பண்றோம், பட் செப்பரேட்டா எல்லாத்துக்குமே நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டு தென் எல்லாத்தையுமே நம்ம சம் பண்றோம். This is the first point, second point, third point up to n number. That means first two charges, next two charges, next two charges. Okay, this is what superposition principle னு சொல்றாங்க. Okay, if you have any doubts in this concept, just comment it. Okay, so superposition principle ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் கிளாஸஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லிங்க்ஸ் இருக்கும், அதில் பார்த்துக்கோங்க. கூலும்ஸ் லா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிற குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அன்றது அதில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு இந்த கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்துச்சு, மற்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் அண்ட் ப்ரெஸ் பெல் ஐக்கான் அண்ட் டூ லைக். அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் வீக்கில் NEP பற்றின ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இட்ஸ் த ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். Let be ready to see that.